தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மன்னர் மதிவாணர் இந்த நாட்டின் ஆளும் உரிமையை மக்களுக்கு அளிக்கப் போகிறாராம். அதாவது இந்த நாட்டின் செம்மறியாட்டு கூட்டங்கள் தேர்ந்தெடுத்தனுப்பும் சில்லறை பேர்வழிகள் தான் அரசனுக்கு ஆலோசனை சொல்லி ஆட்சி நடத்த போகிறார்களாம். அப்படின்னா நம்ம கதி? நாதியற்றவர்களாய் நடுவீதிக்கு வர வேண்டியதுதான். நாளெல்லாம் உழைத்து நாயை போல் வாழ வேண்டியதுதான். ஆபத்தாக போய்விட்டதே. பஞ்சனையிலே படுத்து பழரசத்தை அருந்தி பாவையரின் ஆட்டத்தை கண்டு நேரத்தை ஓட்டுவதை தவிர வேறு வேலையே செய்து பழக்கமில்லாத உடம்பாயிற்றே நமக்கு. பட்டென்று தீர்த்து விடுமே பிரபு. ஆமாம், நம் சுகவாழ்விற்கு குறுக்கே நிற்கும் அந்த மதிவாணனை இந்த தயாளனோட ஒரே வெட்டியில பொடி பொடியாக்கிட்டா போச்சு. பலே, இதற்கு ஏற்ற தருணம் நாளைக்கு நடக்கவிருக்கும் பிறந்த தின விழாதான். இந்த மதிகட்ட செயலை மதிவாணர் மக்களுக்கு அறிவிப்பதற்கு முன்னால் அவர் உடம்பு மண்ணோடு ஐக்கியமாகிவிடும். அவ்வளவுதானே? சபாஷ் தயாளரே, சபாஷ். எடுத்துக்கொள்ளும் உம்முடைய கைக்கூலியை. குடிகாக்கும் மன்னனின் முடிகாக்கும் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் வணக்கம். மனித வாழ்க்கையில் இன்று சட்டம் முக்கியமான இடத்தை பெற்றுவிட்டது. தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வரும் மனிதன் இப்பொழுது எடுத்ததற்கெல்லாம் சட்டத்தின் துணையை நாடுகிறான். அத்தகைய சட்டத்தை உருவாக்குவோர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உங்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? இல்லாவிட்டால் சட்டம் உங்கள் கைக்கு விலங்காகும், சமூகம் உங்கள் உள்ளத்திற்கு சிறையாகும், சர்வாதிகாரம் உங்கள் வாழ்வுக்கு சர்வநாசமாகும். ஆகவே அன்பு நிறைந்த மக்களே, நீங்கள் பூர்ண சுதந்திரத்தை அனுபவிக்க புதியதோர் ஆட்சி திட்டத்தை உங்களுக்கு அளிக்க விரும்புகிறேன். அதுதான் என் அருமை மக்களே, மன்னர் மதிவாணர் மறைந்ததும் மதியில்லா வானம் போல் நம் மாயாபுரி இருண்டு கிடக்கிறது. மன்னரை பிரிந்த நாடு இனி என்ன செய்ய போகிறது? அவரை பிரிந்த மக்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள்? இதுதான் இப்போது நம் முன் நிற்கும் கேள்வி. இந்த கேள்விக்கு விடையைத்தான் நான் இப்போது உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். மந்திரி சொல்லேந்தியார் இருக்கும் போது மாயாபுரிக்கு எந்த குறை? அவரே மன்னராகட்டும். எப்படி? தளபதியாரே மந்திரியாகட்டும். அதுதான் சரி. மிக்க மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. உங்கள் சார்பாக இந்த கிரீடத்தை நானே என் தலையில் வைத்துக் கொள்ளுகிறேன். இது அக்கிரமம், அநீதி. மக்களுக்காகவே வாழ்ந்த எங்கள் மதிவாணர் அலங்கரித்த சிம்மாசனத்தில் நீங்கள் அமரக்கூடாது. ஆமா, இதில் ஏதோ தூது இருக்கிறது. இந்த மகுடாபிஷேகத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். வரவேற்கிறேன் நண்பர்களே, வரவேற்கிறேன். உங்கள் எதிர்ப்பை உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். ஏனென்றால் என்னை எதிர்ப்பவர்களையே என் உண்மையான நண்பர்களாக எண்ணுபவன் நான். டேய், யார் அங்கே? இவர்களை உடனே தக்க மரியாதையோடு என் அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். மாமன்னர் சொல்லேந்தியார், மாமன்னர் சொல்லேந்தியார். சிற்றரும்பு புற்றினிலே சென்னாகம் குடியேறும் செய்கை போலே நற்குணத்தார் ஆஸ்திகளை நரிக்குணத்தான் ஆளுவதோ சதியினாலே. பிரபு, உங்களை மறந்தே போய்விட்டேன், மன்னிக்க வேண்டும். என் அருமை புரட்சி வீரர்களே, உங்கள் அஞ்சாத நெஞ்சுரத்தை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஆனால் எல்லாம் வல்ல இந்த சொல்லேந்தியை எதிர்ப்பது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஆகையால் உங்கள் தலைகள் என் பாதங்களை வணங்கட்டும். மதிவாணரை வணங்கிய எங்கள் தலை ஒரு சதிகாரனை வணங்கவே வணங்காது. இவர்களை இழுத்து போய் சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்யுங்கள். அதுதான் நாம் அவர்கள் வீரத்தில் கழிக்கும் சிறந்த பரிசு. பரிசு வேண்டாமா உமக்கு? இந்த மாதிரியான பரிசு எனக்கு வேண்டாங்க.
ஏற்கனவே நான் 2 பொண்டாக்கிட்டு மொழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். குறுக்கே பேசாதீர் அமைச்சரே. தடுக்கி விழுந்தான் பட்டிக்கு நாளையிலிருந்து இவர்தான் தாசில்தார் என்று தண்டோரா போட. அந்த தங்களுக்கு வேண்டாம் பிரபு, என்னை பத்தி நானே தண்டோரா போட்டுக்கிறேன். மகாராஜா சொல்லேந்தியா, தடுக்கி விழுந்தான் பட்டி தாசில்தார் தயார். நீ யார் சொல்லடா? அடுப்புல ஒல வைக்க நீ யாரடி? இந்த வீட்டுக்கு சின்ன மருமகன் நான். என்ன கேட்டுதான் எல்லா காரியமும் நடக்கணும். இந்த வீட்டுக்கு பெரிய மருமகன் நான். எனக்கு அடங்கித்தான் நீ நடக்கணும். விடுடி. முடியாது. விடுடி. முடியாது. விடுடி. முடியாது. ஐயோ, பாறையை உடைச்சிட்டாளே. இப்படி ஒண்ணு ஒண்ணா உடைச்சுக்கிட்டே இருந்தா குடுத்தனம் எப்படி உருப்படும்? ஆமாண்டி, குடுத்தனம் பண்றத பத்தி உன்கிட்டதான் நான் கத்துக்கணும். நீ நேத்து வந்தவ, நான் 8 வருஷமா இந்த வீட்டுல குடுத்தனம் பண்றேன். ஆரம்ப மகிழ்ச்சி அவங்க போராட்டம். எங்க அம்மா அப்பவே 1000 தடவை சொன்னாங்க, இந்த தரித்திரம் பிடிச்ச சம்பந்தம் வேண்டாம், நமக்கு கொடுக்கல் வாங்கல பெரிய தகராறு வரும்னு. கண்ணம்மா, குடுக்கறதுதான் கொஞ்சம் தகராறு, வாங்கறதுல ஐயா ரொம்ப கராராக்கும். அந்த ஜம்பத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. புதுசா ஒரு நல்ல நகை உண்டா, நட்டு உண்டா, கட்டிக்கு நல்ல என்னடி உனக்கு வேணும்? நல்ல நகைங்க வேணும், புடவைங்க வேணும், அவ்வளவுதானே? அவரா மூட்டைய. ஆமா, மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா? எம்மடியோ எவ்வளோ நகை. எனக்கு தெரியுமே, என் ராஜா வெளிய போனாருன்னா எனக்குன்னு ஏதாச்சும் வாங்காம வரமாட்டாரு. ஏங்க அப்படின்னா எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? போச்சுடா, கோவிச்சுக்காதே, உனக்கு தான் கொண்டாந்துருக்கேன். இந்த மாதிரி இந்த பொண்ணு பொருளும் உன் குணத்துக்கு பொருந்தாதுன்னு பொருத்தமானதை கொண்டாந்துருக்கேன். என்னது? பட்டம் பதவி. அப்படின்னா டேய், விஷயத்தை கொஞ்சம் விளக்கு. அம்மா, நம்மளவரு மகாராஜா உத்தரவுப்படி இன்னையில இருந்து தடுக்கி விழுந்தான் பட்டிக்கு தாசில்தார். நீதான் தாசில்தார். நீ அவன் ஒண்ணும் இல்ல, நான் தான் தாசில்தார். நீ ஒண்ணும் இல்ல, நான் தான். நீ ஒண்ணும் இல்ல, நான் தான். நான் தான். நான் தான். நான் தான். நான் தான். நான் ஒரு முடிவு சொல்றேன், கேக்குறீங்களா? என்னது? எனக்கு எட்டாது, கொஞ்சம் பொறுமையாக்காள. உங்க 2 பேர்ல யாரு முதல்ல குழந்தை பெற்று கொடுக்குறீங்களோ அவத்தான் தாசில்தார். நீ சம்மதமா? நான் ஒப்புக்கொள்றேன். நான் ஒப்புக்கொள்றேன். நான் ஒப்புக்கொள்றேன். அமைதி, அமைதி. மகாராணி, சொல்லேந்தியின் கொடுமை கஞ்சி மக்கள் எல்லாம் ஊமைகளாய் ஒடுங்கி கிடக்கிறார்கள். அவன் காலடியில் மண்டியிட மறுத்தேன் என்பதற்காக என்னை சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்தான். நான் தப்பி வந்து தலைமறைவாக வாழ்கிறேன் தாயே. இந்த நாட்டின் தலைவிதி இப்படியா ஆக வேண்டும்? மகாராணி, அரசரை பற்றி தாங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே. இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? என்ன ஆனார்? அவர் ஒரு சாபத்துக்குள்ளாகி விட்டார். நானும் அவரும் வெடி விபத்திலே சிக்கி ஒரு பாதாள குகையிலே விழுந்தோம். கண் விழித்து பார்த்தபோது எதிரே ஒரு மாமரம் இருந்தது. அதன் மீது ஒரே ஒரு பழம் மட்டும் ஒப்பற்ற அழகுடன் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அரசர் அதை பறித்து என்னிடம் கொடுத்தார். பாவினா அவரை சாப்பிடும்படி வற்புறுத்தினேன். அவர் சாப்பிட்டார். உடனே ஒரு பூதம் தோன்றியது. 10 ஆண்டுகள் நான் அந்த பழத்துக்காக பசியோடு காத்துக் கொண்டிருந்தேன். அந்த பழத்தை தின்றுவிட்ட நீ மாமரமாக போ என்று சாபம் கொடுத்து விட்டது. அந்த மரத்தடியில் நான் மயக்கமாக கிடந்த போதுதான் தாங்கள் என்னை காப்பாற்றி இருக்கிறீர்கள். தாயே, இந்த சாபத்துக்கு விமோச்சனம் இருக்கிறது. ஆனால் அதை நான் யாரிடமும் சொல்லக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவரே வந்து உங்களுக்கு அதை சொல்லுவார். 10 ஆண்டுகளா? மகாராணி, தங்கள் வயிற்றில் பிறக்கும் வீரனை இந்த மாயாபுரியின் சிம்மாசனத்தில் ஏற்றும் வரை ஓய்விருக்காது எங்களுக்கு. இந்நாட்டில் இனி இடமில்லை சுயநலக்காரர்களுக்கு, இனி இடமில்லை சூழ்ச்சிக்காரர்களுக்கு. என்னம்மா இது? நாடாள பிறந்தவனுக்கு நாமகரணம் சூட்ட போகும் நன்னாளில் ஏனம்மா கண்ணீர்? ஒன்றுமில்லை குருதேவா, அவரை நினைத்துக் கொண்டு. அவர் துடைக்க வேண்டிய கண்ணீரை துடைக்கத்தான் இவன் வந்து விட்டானே. இன்னும் என்ன குறை தங்களுக்கு? என்ன அப்பனே, என்ன? நம்ம இளவரசருக்கு என்ன பேர் வைக்க போறீங்க தாத்தா? குழந்தைகளே, கொடுங்கோலன் சொல்லேந்தியை ஒழிக்க நம் இளவரசர் வில் ஏந்தி செல்லும் நாளே இந்நாட்டின் திருநாள். ஆம், நம் எதிர்கால மன்னனின் பெயர் வில்லேந்தி. 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 வில்லேந்தி.
மேதாவி, ஏன்பா அழற? இல்லையா, எனக்கு அதிகமா சந்தோஷம் வந்து அழுக வந்துரும். இவன் எப்பவுமே இப்படித்தான். இவ்வளவு வயசாகி இவன் குழந்தை சுபாவம் இவனை விட்டு போகல. என்ன தாத்தா, 28 வயசு ஒரு வயசா? விலாந்தி 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 விலாந்தி. அழகிய தாமரை கண்ணா, நீ அருந்தவ மாமணி வண்ணா. அழகிய தாமரை கண்ணா, நீ அருந்தவ மாமணி வண்ணா. மழலைகள் பேசி குறுநகை வீசி மழலைகள் பேசி குறுநகை வீசி மாயங்கள் காட்டிடும் மோகன மன்னா, மாயங்கள் காட்டிடும் மோகன மன்னா. அழகிய தாமரை கண்ணா, நீ அருந்தவ மாமணி வண்ணா. அழகிய தாமரை கண்ணா, நீ அருந்தவ மாமணி வண்ணா. தாமரை கண்ணாவா மாமணி வண்ணாவா, தாமரை கண்ணாவா மாமணி வண்ணாவா. அன்பு என்னும் ராஜ்யத்தை ஆள வந்த பாலா, அன்பு என்னும் ராஜ்யத்தை ஆள வந்த பாலா. இன்பமுடன் தேங்குழலின் இனிமை பொழியும் லாலா, இன்பமுடன் தேங்குழலின் இனிமை பொழியும் லாலா. ராஜாங்கம் இல்லை, மோசங்கள் இல்லை, நாடாளும் தொல்லை. தந்தன தன்னா தந்தன தன்னா தந்தான தானா, தந்தன தன்னா தந்தன தன்னா தந்தான தானா. ஆசை பொங்கும் எங்கள் மனம், ஆசை பொங்கும் எங்கள் மனம். அன்பான மன்னாவும் சிம்மாசனம், அன்பான மன்னாவும் சிம்மாசனம். கானங்கள் பாடலாம், ஆனந்தம் தேடலாம், கானங்கள் பாடலாம், ஆனந்தம் தேடலாம். கொல்லாத பேதங்கள் தீராய், நாங்கள் எல்லாரும் கொண்டாட வாராய். அழகிய தாமரை கண்ணா, நீ அருந்தவ மாமணி வண்ணா. அழகிய தாமரை கண்ணா, நீ அருந்தவ மாமணி வண்ணா. தாமரை கண்ணாவா மாமணி வண்ணாவா. பிரபு, இதோ பாருங்கள், நம் கவலையை தீர்க்க வந்திருக்கும் கண்மணி. உங்கள் அன்பு செல்வத்தை ஆசீர்வதியுங்கள் பிரபு. என்னடி, என்னாச்சு? நீங்க சொன்னபடியே கொண்டாந்துட்டோங்க. எங்க? அது, இந்தா காசு. ஜாக்கிரதை, யாருக்கும் தெரியக்கூடாது. அம்மா, முன் குழந்தையா? ஆமா, அவ ஒண்ணும் பாக்கலையே. இல்லம்மா, அந்த அம்மாவுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. அப்பாடா, நல்ல வேலை. சரி, அங்கே போயிருப்பா. என்னாச்சு என்னாச்சு? ஒண்ணு என்ன பொண்ணா? கொண்டாங்க, இத வச்சுக்கோ. பொண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் உன் கஷ்டம் ஒண்ணுதான். எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா. என் தங்க கட்டி வெள்ளி கட்டி. சரி, குழந்தைய கொஞ்சம் கூட தங்கத்தையும் வெள்ளியும் தானே நினைச்சுக்கணும். கிரவல கூட அதை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது சரி, அங்க போய் பாருங்க. அவளுக்கு பிறந்துடுச்சா? அங்க இதுக்கு முந்தியே பிறந்துடுச்சு. ஆனா சத்தம் தான் ஒரு மாதிரியா கேட்டுச்சு. ஒரு மாதிரியாவா? அப்படின்னா யாருக்கு தெரியும்? நான் தான் இங்கேயே படுத்துக்கிறேன், கண்ணு தெரியல. அங்க போய் பாருங்க. கோச்சிக்காதே,
இங்க பிறந்ததுதான் செலவு கணக்கா போச்சுன்னா அங்க பிறந்ததாவது வரவு கணக்கான்னு பாப்போம். கண்ணம்மா சொல்றது சரிதான், சத்தம் ஒரு மாதிரியா தான் கேக்குது. பொன்னம்மா பொன்னம்மா ஏம்மா அழற? நீ ஏன் அழற? நிலவை அப்படி ஆகி போச்சு. சொல்லி அழுட. போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணுனீங்களோ அந்த சாட்சாத் பைரவரே வந்து உங்களுக்கு மகனா பிறந்திருக்கார். பைரவர கடவுளே, இந்த நாய் பையனுக்கு காய்த்த பாடு. ஒண்ணுமில்ல, கரண்டி காஞ்சிருக்கான்னு பார்த்தேன்பா. கரண்டி காஞ்சிருக்கான்னு பார்க்க உன் கையில ஏமா இத்தனை வரும்? அது பெரிய ரகசியம்பா. உனக்கு 10 வயசு நிறைஞ்சதும் பொங்கல் திருநாள் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த பொங்கல் திருநாள் அன்று சூரியன் மறைவதற்குள் உன்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லிடணும். அதனால உன் பிறந்த நாள் கணக்கு மறந்து போகாம இருக்கிறதுக்காக இப்ப சூடு பாட்டுக்கிறியாக்கும். நல்ல அம்மா நீ இருக்கவே இருக்கு கறி எழுத கணக்க அந்த சுவரில் எழுதி வைக்க கூடாதா? முடிஞ்சா அது என் இதயத்திலே எழுத வேண்டிய கணக்காச்சே கண்ணா. அதை நான் எப்படி சுவரிலே எழுதுவேன்? என்னமோ போமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் புரியும் பார். கும்பிடுறம்மா. அம்மா வில்லந்திய பாத்தியா? இந்த வில்லந்திய ஒன்ன தேடி நானு கோயில் கோலம் மரம் மலை எல்லாரும் தேடிட்டு வர்றேன். மரத்துலயும் மலையிலுமா தேட? ஆமா, நாங்க அங்கதானே விளையாடுவோம். ஆமா, புரியாத உன்னை கையோட கூட்டி சொன்னார். புறப்படு. அப்படியே புளி ஒண்ணு அடிச்சு போட்டிருக்கேன், போற வழியில பார்த்து போலாம். என்ன நீ அடிச்ச? மாமா புளியம் பழம் அடிச்சிருக்கேன், தின்னுட்டு போலாம். நானே என் தலையில் எடுத்து வைத்துக் கொண்டு இன்றுடன் 9 ஆண்டுகள் இந்த முடியரசு விழாவை எனக்கு நானே கொண்டாடிக் கொள்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அமைச்சரே, உங்களுக்கு தலையை வலிக்கிறதா? அரண்மனை வைத்தியரை அழைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், விழாவை துவக்கி வையுங்கள். இதோ துவக்கி வைக்கிறேன். எங்கே என் 56 தேசத்து அழகிகள்? எங்கே என் ஆசை கனவுகள்? காஷ்மீரம், காந்தாரம், காம்போஜம், கிராமம், குருகு, குடகம், குந்தலம், குரு, குலிந்தம், கூர்ஜரம், கேக்கயம், கேரளம், கொங்கணம், கொல்லம், கோசலம், சகம், சவ்வீரம், சாலவம், சிங்களம், சிந்து, சீனம், சூரசேனம், சோழம், சோனகம், திராவிடம், துளுவம், செங்கணம், இடதம், நேபாளம், பாஞ்சாலம், பப்பரம், பல்லவம், பாண்டியம், புலிந்தம், கோடம், மகதம், மச்சம், மராடம், மலையாளம், மாளவம், யுகந்தரம், வங்கம், வங்காளம், விதர்ப்பம்.
இத்தனை பேரின் காலடியில் கிடக்க இந்த கலிங்கம் மட்டும் ஏன் இப்படி தகராறு செய்கிறது? அமைச்சரவளுக்கு நம்மை பற்றி சரியாக அறிவிக்கவில்லை போலும். அரசே, அரசே, அபாயம்! அகில உலக அந்தப்புறத்திற்கு அபாயம்! தேவலை அரசே, உண்மையை சொல்லுகிறேன். வெள்ளிமலை ஏரியிலே ஒரே வெள்ளம். அது உடைத்துக் கொண்டு விட்டால் அகில உலக அந்தப்புறம் அப்படியே மூழ்க வேண்டியதுதான். அரசே, அது உடைவதற்கு முன்னால் நாமே அதை உடைத்து ஊர் பக்கமாக திருப்பி விட்டால் அருமையான யோசனை. ஆனால் ஊராருக்கு தெரியாமல் அதை உடைப்பது எப்படி? அடியேன் இருக்க, அடியேன் கையில் வெடி மருந்து இருக்க, அந்த கவலை தங்களுக்கு ஏன் பிரபு? இதோ இருக்கிறது 9,000 பொன். 9 ஆண்டு நிறைவு விழாவின் ஞாபகார்த்தமாக எடுத்துக்கொள்ளும். போதுமா? போதுமாவா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இப்பத்திக்கு இது போதும். தெரியுமா, அண்ணனுக்கு என் மேல எவ்வளவு பிரிய பாத்தியா? அது சாப்பிடாம என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குது. இவனுக்கு இருக்கிற அன்பு மனுஷங்க எல்லாருக்குமே இருந்துட்டா அப்புறம் உலகத்துல துன்பமே இல்லம்மா. ஏடி, அதுக்குள்ள உனக்கு பசி வந்துச்சா? என் குழந்தை சாப்பாடு கூட நீ யாரு? ஏண்டி மூதேவி, அவதான் போட்டான்னா நீ எப்படி சாப்பிடலாம்? அறிவில்ல, இன்னும் சாப்பிடுவியா? ஏன் பச்சை குழந்தை போட்டு இப்படி அடிக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையே. பெத்தவளுக்கு இல்லாத ஈவிரக்கம் மத்தவளுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. என் குழந்தை நான் அடிப்பேன், கொல்லுவேன். நீ யாரடி கேட்க? சுமாரு. ஏய், சுமாரு. இந்த சத்தம் தான். இந்த நாசமா போற நாயை முதல்ல வெளியே வரட்டுங்க. நான் சும்மா இருக்கும்போது வள்ள வள்ளன்னு என்ன கடிக்க வருது. இந்த பாரு கள்ளம்மா, இந்த வீட்டுக்கு இவன் தான் மூத்த பிள்ளை. சும்மா நாயி நாயின்னு சொல்லி இவன் மனசை புண்படுத்தாத. தம்பி பைரவா, எனக்காக உங்க சின்ன மகன் பண்ணிச்சு தெருவில் போய் விளையாடு. ஏய், அங்க போய் எச்சி கல்லைய ஒண்ணு மறிக்க விடாத. அண்ணா வேல்மணி, அண்ணனோட போய் விளையாடு. பொண்டாப்பா, எனக்கு தொண்டை என்ப கர கர கரகுது. கொஞ்சம் வெந்நீர் வேண்டேன். சீக்கிரம் என்ன ஏண்டி பண்ணு உளற? நம்ம தேடிக்கிட்டு அகட்ட வந்திருக்கடி. ராஜா பெரிய பொறுப்பை ஏன் தலையில போட்டுட்டாரு. டேய், அந்த வெட்டி மருந்தெல்லாம் கொண்டா. நல்லதுங்க. ஆமா, மறுபடியும் வெடி மருந்துக்கு என்ன வேலை? உள்ள பேச்சுடி இது. நீ பயந்துட்டிய? நீ என்ன பயம் முறுத்துவிய நீ? சரி, நான் வேலுபலி அழைச்சுக்கிட்டு போய் அதே மாதிரி போலி வெடி மருந்து தயார் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ நம்ம சேனைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஏரிக்கிற பக்கம் தயாரா இருக்கும். அவங்களை 2 கை பார்த்து விடலாம். இப்போ பாத்தியா, இதுதான் போலி வெடி மருந்து. நண்பர்களே, 5 பேர் வரிசையா வாங்க. அந்த பக்கம் போறாரா? திசை மாறி போச்சே. நெல்விடி, உங்க அப்பாவை இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து ஓடு ஓடு ஓடு. உனக்கு வாத்தியாத்தே. அப்பா அப்பா எங்கப்பா போற? சரிதான், போகும்போது எங்க போறீங்க கேட்டுட்டு இல்ல, போற காரியம் முடிய மாதிரிதான். அதுக்கிட்ட நீ எங்க வந்த? விட்ட மாட்டாங்கப்பா. நல்லா இருக்குப்பா. பாப்பா பாத்துட்டு. அட நீ போய் பாருமா, எனக்கு வேற ஜோலி இருக்குது. நீ வராது போனா அம்மாட்ட சொல்லுவேன். ஐயோ, அம்மா கிட்ட சொல்லியா? சொல்லாத. டேய், என்ன நீங்க எல்லாம் போய் ஏரிக்கிற கிட்ட இருங்க, நாங்க வந்துடுறோம். சரி சரிங்க. உங்களை எல்லோருக்கும் நமஸ்காரம் கொடுக்கிறேன், நமஸ்காரம் கொடுக்கிறேன். இதற்கு முன் நீங்கள் எத்தனையோ மந்திர ஜாலங்கள், மகேந்திர ஜாலங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நாம் காட்டப் போகும் மந்திரத்தை கண்டு நீங்கள் பயந்து விடப் போகிறீர்கள். அதற்கு காரணம்
காரியம் நடக்குமா நடக்காதான்னு ஒரே கவலையா இருக்காரு. இது என்ன கூட இதுக்குள்ள என்ன இருக்கு? வெடிமருந்து. கூட ஏண்டா கொடுத்தேன், நம்ம உயிரை இருந்ததா வாங்கடா. இருங்க முக்கியமான கட்டத்துல முகத்தை காட்டாதீங்க. இந்த வெடி மருந்து இங்க இருக்கிற பையங்க கிட்ட குடுக்கறேன், அங்க இருக்கிற பையங்க இருந்து வாங்கி உங்க கிட்ட குடுக்கறேன். ஒரு 5 பேர் வாங்கோ. கொடுத்துட்டேன். இந்த 5 பேர் இப்படி வாங்க. பாத்தியா? பாத்தேன். எப்படி? இதேதான். ஒண்ணுதானே? எப்படி நம்ம சாமர்த்தியம்? எப்படி? யோ மந்திரவாதி, பெரிய ஆளா இருக்கியா நீ? எனக்கு கூட இந்த வித்தியை கொஞ்சம் கத்துக்கணுயா. டேய் பத்திரமா வச்சுக்கியே. ஆடா என்னடா இது? இந்த பக்கம் ஓடி விட்டு அந்த பக்கம் வெடிக்குது. அது உல்லாச ஓடி வாங்க. ஐயோ காப்பாத்துங்க. ஓடி வாங்க. ஐயோ காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. அது மட்டுமல்ல, மக்கள் சக்தியே மாபெரும் சக்தி என்பதை இன்று நாம் நிரூபித்து விட்டோம். நமது ஒற்றுமை சக்தியை ஊரை போல் வளர்ப்போம். சின்னேந்தி வாழ! சின்னேந்தி வாழ! சத்தம் காரணம் பிதறா. வாண்டாங்களா அரசனுடைய அந்த புறத்துக்கு வெளி வைக்கும்படி உங்களை தூண்டி விட்டது யார்? வேறு யாரும் அல்ல, உங்கள் அரசர். அவருடைய 56 அழகிகள். அவர்களை வெள்ளத்திலிருந்து காப்பதற்காக எங்களுக்கு நீங்கள் யார்? பொறுப்பு பயனே, இந்த தலைக்கு விழுந்தான் பற்றி தாசில்தாரை ஏத்துட்டு என்ன தைரியம் உனக்கு? அப்பா, உங்க வீரத்தை காட்ட இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை. வீட்டுக்கு போங்க. ஊசி மிளகா செத்து அப்புறம் எடுத்து பேச. அப்பாங்கிறதுக்காக அக்கிரமத்தை என்னால சகிக்க முடியாது. இந்த வெடி வைக்கிற வேலையை இன்னையோட நிறுத்திக்க. உன்னை என்ன செய்யணும்? வேல்வெளி மீது கை வைத்தால் எங்கள் பட்டாளம் சும்மா இருக்காது. நினைவிருக்கட்டும். ராஜ துரோகி, நான் இப்ப போய் ராஜா கிட்ட சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்த பாரு. வாடா. நல்ல சந்தர்ப்பத்தை வந்தீங்கப்பா. இந்த தயாளுடைய அதஷ்டமே அதஷ்டம். இந்த பயலை கைது பண்ணு. இல்ல உங்களைத்தான் உடனே கைது பண்ணி கொண்டாடணும்னு ராஜா உத்தரவு. என்ன? ஆமா. என்னடா பரியாஜம் பண்றிய? இல்ல யாரு தெரியாம சொல்றேன் போல இருக்கு. நான் யாரு? நல்லா தெரியும். தடுக்கி விழுந்தாம்பட்டி தாசில்தார தான் கைது பண்ணி கொண்டாட சொன்னார்.